ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக நான் வந்து சிறுதானிய வெரைட்டியில் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஆனால் அவுட்புட் மட்டும்தான் போடுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி சரி கொஞ்சம் மெனக்கெடலான்னு சொல்லிட்டு நான் அரைக்கிறதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது எப்படி செய்யணும்னு தெரியல, பட் ஆனால் வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஸ்பெஷலாக உங்களுக்காகவே. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கவுனி அரிசி ஊற வைக்கிறது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஒரு டம்ளரில் கவுனி அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, 1/4 பங்கு உளுந்து, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் வெந்தயம். நல்லா வந்து ஒரு 7-8 மணி காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஆட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கவுனி அரிசி ரொம்ப நேரம் ஊறினா தான் நல்லா வந்து சூப்பராக நல்லா மைய அரைக்க முடியும். ஸோ அது டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 தடவைக்கு போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு எப்பவும் போல் ஆட்டி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டரில் ஆட்டுறப்பவே வந்து கல் உப்பு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்குவேன். பிகாஸ் கல் உப்பு வந்து கரையும் சில டைமில் அப்படி நின்றுடும். ஸோ அதனால் ஆற்றி கரைக்கிறப்போ சிலர் வந்து அது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஓகே, அதனால் நான் வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம புளிக்க வச்சாச்சு. காலையில் இப்போ எடுத்துருக்கோம். எவ்வளோ கெட்டியாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? தண்ணியாக தான் கரைச்சோம், கெட்டியாக இருக்குது. ஸோ தேவையான தண்ணி சேர்த்து நல்லா சூப்பராக ஒரு முறுவலான ஒரு தோசை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்ன நான்வெஜ் டிஷ்ஷாக இருந்தாலும் செமையாக இருக்கும். நான் 1 சைட் தோசை தான் ஊற்றிருக்கேன். 1 சைட் தோசையே எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? அது எடுத்து அப்படியே ஒரு மடித்து அந்த குழம்புல டிப் பண்ணி சாப்பிட்டாக்கா அடாடா செம்ம சூப்பருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா தானியத்துலேயுமே இந்த மாதிரி தோசை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் புது விதமான டிஷ்ஷஸோடு சந்திக்கலாம். கீப் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.